நீரை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டுக்கிறான். பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோட இருக்கு. எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், கரும்பு, வாழை, தென்னை, பனை, இதெல்லாம். பனை நாடார்கள் மரம், பனை சாதி மரம். அப்போ தென்னை கவுண்டர் மரமா? இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது, அது என்ன மரம்? நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு? இது மீன், அது மீன், அது ஒரு சாதியா? நாடார் பிடிக்கிறான், முஸ்லீம் பிடிக்கிறான், முத்தரையர் பிடிக்கிறான், தேவர் பிடிக்கிறான். எங்கள் ஊரில் ராமேஸ்வரத்தில் போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில். என்ன தேவை சொல்றது? மீன் பிடிக்கிறது அது ஒரு சாதி. ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு. எதை தாண்டா? ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் பேசிட்டுப்பான். சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இன்ன சாதி, இவர் இந்த சாதி. இதெல்லாம் எப்படி சொல்றது? சிரிச்சுட்டு போறோம். பெருந்தலைவர் காமராஜர் படிக்க வச்சார் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களை முன்னோக்கி வர வச்சு. நான் அவர் பேரன் தெருவா கத்தினேன், டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு, நீங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு, நீங்க ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன். ரொம்ப நாளா பேசினேன். அவன் ஒத்துக்கல. பெரியார் தான் படிக்க வச்சார், பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன். நான் பேசாம இருக்கேன். அவன் சொல்றான், காமராஜர் படிக்க வச்சாரு, நீ பணம் ஏற விட்டான்னு. டேய் ஒருத்தன் போடுறேன். இப்பதான் ஒத்துக்கிறான், பெரியார் இல்ல படிக்க வச்சது காமராஜ்னு. அதுக்காக தான்டா பணம் ஏறினேன். சரியா இருக்க? என்னென்ன எப்படி திமுக ஆட்சி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் இங்க உள்ள ஆட்சியாளர் ஸ்டாலின் குறிப்பிட்டு அவரு புகழாரம் சூட்டி பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க 3000 கொடுங்க, உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன். தம்பி, ஏன் தம்பி, ஒருத்தர் படத்தை கொடுத்து ஒரு விளக்கமா தள்ளாடினா அடிப்பான். அவனுக்கா தம்பி? ஏன்னா தம்பி, உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பி. யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சுப்பாங்க, என்ன தேவை சொல்லுவாங்க. செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்பா. செம்மொழிக்கும் என் மொழி செம்மொழியா இருந்துச்சா? ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசிட்டுக்கிற. இந்திக்காரன் என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது? நீ யாரு? ஹூவாரி, நீ யாரு? கீழடி தமிழரின் தாய்மடி. இப்பதான் தெரியுது, போட அப்படி. திராவிட நாகரிகம்னா இந்திய நாகரிகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வேலோட. அப்ப இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு. இதை அங்கீகரி. அவன் யாரு? எங்க அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யாரு? எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவன்னு. நீ யாருன்னு கேட்கிறேன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என்னைய 500 ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் தான் இருக்கு. சில மொழி பிறந்து சிறக்கும். சிறந்தே பிறந்த மொழி என் மொழி. எல்லா மொழியும் மனிதனால பேசப்பட்டது. என் மொழி தான் உலகத்துல இறைவனால் பேசப்பட்டது. இயற்கையின் மொழி என் மொழி. எனக்கு கற்பிக்காத. என் மொழி அதை அங்கீகரி, கீழடி அங்கீகரி அப்படின்னு. நீங்க 2 பேரும் சேர்ந்தாடா தோணின பொருளாம் தூக்கி கொண்டு பெங்களூர்ல வச்சவன் கீழடியில. தம்பி, எங்கேயாவது ஒரு குடியிருப்பு 2 ஏக்கர்ல வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி? குறைஞ்சது 300-400 ஏக்கர்ல கூடி மக்கள் கூட்டமா வாழுவான். நீ யார் 2 ஏக்கர்ல தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட? மீதியெல்லாம் என்னாச்சு? தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில வரும். அப்பவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான், கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான், குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான், மண் குழாயில தண்ணீரை கொண்டு போய் சேர்த்திருக்கான். அதெல்லாம் தெரிய வந்துரும்ல. ஆதிச்சநல்லூர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற? அவனுக்கு தெரியும், அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு. இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்பதான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி? 6 மாசத்துல தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்பவுமே தம்பி. திமுக ஒரு நாடக கம்பெனி. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர். அதே நாடகத்தை 60 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது. கொஞ்சம் மாற்றி போடணும். இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை. தேர்தல் வரும்போது எங்க மேல வரும் பாருங்க பாசம். என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன், இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேன்னா? வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க. இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில், இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா? இது என் நாடு, இது என் நிலம், என் இறை, என் மொழி. அதில் வழிபாடு செய்யணும்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான், இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க.
தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து சொந்தம் கொண்ட புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கிருந்தா சேட்டன்னா கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், மலேசியாவில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகளில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டன் முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரம் சொல்கிறான். என் கோயிலில் நீங்கள் கோயிலை கட்டினவன் யார்? சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்களா? எங்களுக்கு பிச்சை. இந்த போராட்டத்தை வந்து திருப்பி முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம்? முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னடைஞ்சாதானே முன்னெடுக்கிறதே. தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோபுரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அதான் கேள்வி. நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன், நான் திருப்புகளை பாடுவேன், திருமுருகாற்றுப்படை இப்போ பன்னீர் திருமறை ஓதுவேன். அது ஓதாம போ. மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒலிக்குமா ஒலிக்காத? இதுதான் பேச்சு. இப்போ அதானே கேள்வி. 76 குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில் நீ ஓதுவ தானே? கும்பாபிஷேகம் தானே. ஒருத்தன் வந்து போட்ட ஓடுல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்ப பேசுனீங்க? நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டிலே கும்பாபிஷேகம் தான். திருக்குடம் முழுக்க நன்னீராட்டுலாம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? நாம் தமிழர் கட்சி. அதனால அது அவர் ஏதோ எசமா நினச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபு ஐயா, அமைச்சர் பெருமகன். அறநிலைத்துறை இன்னும் 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காருல. அப்படித்தானே? திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து இந்தி, இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு. அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்கே வருது? எதுக்கு தமிழில் இருக்கணும்? ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது, அதோட விட வேண்டியதானே. பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் யார் வச்சிருக்கா? எதுக்கு தெலுங்குல விளம்பர பலகை வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? பழனி கோயிலுக்குள்ள மலையாளத்தில் நீ அறிவிக்கிற, ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழ் அறிவிக்கிறியா? அப்புறம் தமிழிலும்ங்கிற என்ன ஓநாடா? நான் கஞ்சி யாசகம் கேட்கிறேன், உன்ட்ட பிச்சை கேட்கிறேன்னா? ஜூன் 22 மதுரையில் வந்து முருகன் மாநாடு பாஜக சார்பாக நடத்துறாங்க. அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் விட்டுறாங்க. எப்படி நான் பாக்குறீங்க? அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டும் விடுங்க. விடுங்க, அதெல்லாம் இருக்கிறது தான். அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது, தொட்டு பார்க்குறாங்க. அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க. நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன். எங்கள் முப்பாட்ட முருகன் முகம் வரும், துண்டிச்சா அவன் பேரை என் முகம் வரும். வேறு எந்த நீ குன்ன குடிக்க அன்ன காவடி எடு, தலையில்னா தண்ணி குடி, நீ என்ன காவடி எடுத்தாலும் நான் தான். நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்துனீன்னா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டுப்பார். இத்தனை கட்சி இருக்கு, இவ்வளவே இருக்காங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. நான் பனை ஏறி கல் இருக்கிறதுல ஐயோ உயா அப்படின்ற அந்த முருகன் கோயிலில் தமிழில் ஓதணும்னு சொல்கிறேன். அதுக்கு ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லா தமிழரும் செத்து போயிட்டான். அப்போ ஏணிப்படி வச்சு ஏறிட்டீங்களா? அது ஒரு குறையா சொல்றாங்க. ஏணிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறிட்டு இருக்கேன். ஏணிப்படி நான் ஏறலங்க, ஊரு பூரா அப்படித்தான் கட்டி ஏறான். அந்த பகுதியில அப்படிதான் எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. அதுக்கான காணொலிகள். சரி, இப்ப எப்படி ஒரு தடவை இப்படி ஏறுவா? அப்படி இந்த பனையில ஏறன்னு தான் சொன்னேன். என் தம்பியை தான் வேணாம் இந்த பனையில ஏறணும். ஏன்னா எல்லாரும் இப்ப கட்டி தான் ஏறாங்க. கேரளாவில் விசை எந்திரங்க. இதுல என்ன ஏற பயந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு பனையில இருந்து இன்னொரு பனை தாவிலாம் போன ஏறன்னா இவங்க தான் வேணாம்னா என்ன வேணாம்னா இதுல போங்கண்ணா என்ன. இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தொடர் வண்டியில் போகிறேன், பேருந்தில் போகிறேன், விண்ணூர்தியில் போகிறேன். மதுரைக்கு போனேன்னா இல்லையா? நீ ஏறு, ஒரு முடிவாஞ்சு காட்டு, கொண்டையில் ஏறி காட்டு, வாங்க எவனா ஒருத்தனை ஏறிட்டு சொல்லி பார்ப்போம். தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே இறங்கலாம் தம்பி. அங்கே முடிவாஞ்சு நிற்கணும்ல, அது கொண்டை கட்டாத மரத்தில்
ஒரு தடவை நின்று கேட்டு, நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு முதல்ல. அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சும்மா தான் பேசிருப்பேன். அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை. இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் போல் இருக்க என் பார்க்குற வேலை. நீங்கள் திறக்க மாட்ட, நீ கோயிலில் குடமுழுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்ட. இது எத்தனை நாளைக்கு நடந்துடும்? திமுகவே இன்னொரு 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்குமா? அப்படிதான் நினச்சாங்க என்னை முதல் வரும்போது. இவன்லாம் ஒரு ஆளா 234 தொகுதியிலையும் போட வந்தல 234 பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தா. இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ துடிச்சுக்கிட்டு இருக்கு. பதைந்துட்டு கிடக்குறீங்க. அதெல்லாம் இல்லை, பேசுகிறவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடு மேய்க்க போகிறேன், இப்போ அதை எந்த சாதியில் சேர்ப்பீங்க என்னைய? இதெல்லாம் ஒரு கொடுமை. உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம்சாண்டுன்னு நொறுக்கி விற்ப. என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது. உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு? ஆவின் பால் விற்ப. அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாம் கவர்மெண்ட் வேலை, அரசு எம்ப்ளாய். அப்படி தானே சொல்கிற? எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினால காமராஜ். அதில் வேலை பார்த்தோம்லாம் அரசு பணியா இல்லையா? ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுக்குறவங்களாம் கவர்மெண்ட் வேலையை வச்சுருக்கா? இல்லை MBA MSc படித்தவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக போயிடுச்சா?